இவ பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போனா நீயும் கூட போயிருக்கணும்ல, ஏன் பாதியிலே விட்டுட்டு வந்த? நீ கூடவே இருந்திருந்தா அங்கிருந்து நேரத்தோட இந்த கழுதிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம். இவ இஷ்டத்துக்கு போக விட்டதோட விளைவு எங்க வந்து முடிஞ்சிருக்கு பாத்தியா நீ? ராத்திரி 1 மணிக்கு எவனோ ஒருத்தனோட இவ பைக்ல வந்து இறங்குற, அதுவும் அரகுற ட்ரெஸ்ல. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அதெல்லாம் பார்த்திருந்தா நம்மள என்ன நினைச்சிருப்பாங்க? அத்தை, உங்க வருத்தம் வேதனை எல்லாமே நியாயம்தான். பர்த்டே பார்ட்டினா கேக் வெட்டி டின்னர் சாப்பிட்டு கிளம்பிடுவாங்கன்னு தான் நினைச்சேன். ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா இருக்கிறத கெடுக்க வேணான்னு தான் நான் இவளை ஃப்ரீயாவே விட்டேன். அத்தை, வீட்டுக்கு நேரத்தோட போகணுங்கிற நினைப்பே இல்லாம இவ இவ்ளோ லேட்டா வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ அந்த ட்ரெஸ்ஸோட வந்ததும் எனக்கே நெஞ்சு வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சித்ரா இப்படி பண்ணது என்னால ஏத்துக்க முடியல. எனக்கே இப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு துடிச்சிருப்பீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இவளை கூட்டிட்டு போன நான் தான் ஒரு திரும்ப கூட்டிட்டு வந்திருக்கணும். அப்படி செய்யாம விட்டது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இல்ல, என்ன நீங்க மன்னிக்க வேண்டாம். சித்ராவை அடிச்சீங்கல்ல, என்னையும் அடிங்க. உங்க கோவமோ ஆவேசமோ தீர என்ன எவ்வளவு வேணா அடிங்க அத்தை. அதுக்கு இல்ல. ஐயோ கல்பனா, விடு. கல்பனா, கல்பனா, என்ன இது? என் பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கிற ஒரு ஆதங்கத்துல தான் இந்த மாதிரிலாம் நான் பேசிட்டேன். இந்த பார், நீ எதையும் மனசுல வச்சுக்காத. என்ன இல்ல அத்தை, நீங்க பேசுறதுல எந்த தப்பும் இல்ல. இவளுக்கு கொடுத்த வாய்ப்பை இவ மிஸ்யூஸ் பண்ணிட்டா. நான் கொடுத்த வார்த்தையை காப்பாத்தாம விட்டுட்டேன். நாங்க 2 பேருமே பெரிய தப்பு பண்ணிட்டோம். எங்களை பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க அத்தை. கல்பனா, எந்திரி. என்னம்மா இது? இதெல்லாம் என்ன? எந்திரி. இது பார், நான் உன்னை மன்னிச்சிட்டேன். பண்ண மாட்டேமா. இவள முதல்ல எந்திரிக்க சொல்லு. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவள என்னால மன்னிக்க முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. எந்த சூழ்நிலையிலும் இந்த மாதிரி தப்ப நான் பண்ண மாட்டேமா. என் பிள்ளைங்களை நம்பிதான் நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கேன். உங்க எல்லாரையும் பத்தி நான் என்னெல்லாம் கனவு கண்டேன்னு தெரியுமா? எனக்கு இருக்கிற ஒரே பையன் இந்த குடும்பத்தையே காப்பாத்துவான்னு நினைச்சேன். ஆனா அவன் எவ்வளவு ஒருத்தியோட பேச்ச கேட்டுக்கிட்டு புத்தி இல்லாம ஆடிக்கிட்டு இருக்கான். சந்தோஷமா வாழ வேண்டிய என் மூத்த பொண்ணு அவ தாலி அறுத்துட்டு வந்து நிக்கிறா.